தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் அந்த பெட்டகத்தை பற்றி தெரிவித்திருக்கின்றார். எது ஒன்று ஆக்சிலரியாக, அதாவது மெடிக்கலோ அல்லது சுகாதாரத்துக்கோ தொடர்புடையதாக இருந்தால் அது கொடுப்பது வேறு. அதுவே யாரும் இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் ரேஸ் பண்ணல. நான் இன்னைக்கு சொல்றது உங்க நல்லதுக்கு. நாளை ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷனோ அல்லது எடுக்கின்ற ஒரு முறை தவறாக இருந்தால் அது தவறாக இருக்கும். ஆகவே மெடிசனுக்கு தொடர்பு படுத்தி ஹார்லிக்ஸ் என்று சொல்கின்றார். மற்ற பெட்டகத்துக்கு அது சுகாதாரத்துக்கு உகந்ததாக இருக்கின்றது. அது போன்ற ஒரு இதை அவர் தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய மானிய கோரிக்கையை பொறுத்தவரையில் வணிக வரி என்று இதை திருத்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்து அறநிலையத்துறை வணிக வரி தான் இருக்கு. ஆகவே சென்ற ஆண்டினுடைய மானிய கோரிக்கை அறநிலையத்துறையில் மீண்டும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஆன்சிலரி, எது ஆன்சிலரி அப்படிங்கறத சொன்னாரு. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது டாய்ஸ் இருக்கு, அந்த பொம்மைகளும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதனால இதுவும் அந்த பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த பிரசவங்கள் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய வகையில தான் இருக்கிறதுனால இதுவும் கண்டிப்பா ஆன்சிலரி தான். இது கண்டிப்பாக சட்ட வல்லுநர்கள் கலந்து பேசி அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்தோம். கண்டிப்பாக இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். உறுப்பினர்களுக்கு பிசினஸ் ரூல்லே ஏற்கனவே இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வணிக வரி பதிவு மற்றும் அறநிலையத்துறை என்றுதான் அந்த பிசினஸ் ரூல்லே மாற்றப்பட்டிருக்கு என்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருவேன். மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன், என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு இடமெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த கால ஆட்சியில் 70 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளவில்லை. ஆகவே நம்முடைய மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்கள் அந்த ஓசூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டடங்கள் கட்டித்தருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். பதிலுரை மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினருக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு முன்னுதாரணமாக செய்து பார்க்கலாமா என்று தான் முன்னால பார்த்துட்டு இருக்கேன். எல்லா உறுப்பினர்களுக்கும் அவர் கேள்வி கேட்க வேண்டிய ஆசை தான் இருக்கும். எத்தனை பேர் அனுமதித்துக் கொண்டு இருந்தால் அப்புறம் பதிலுரை எப்போது வருவது? இப்போ இன்றைக்கு இல்லை, அடுத்த முறை பேசுங்க. அடுத்த மானிய கோரி வரும்போது நீங்க பேசுங்க. இல்ல அடுத்தடுத்த மானிய கோரி வரும்போது நீங்க வாய்ப்பு தர நீங்க கேட்கலாம், போயிடலாம். பேரவைத் தலைவர் ஒரு கேள்வி இருக்கும். அனைத்து உறுப்பினருக்கும் ஒரு கேள்வி தொகுதியை பற்றி கேட்க முடியுமா என்று சில பேரை அனுமதித்தேன், சில பேரை இப்போது அனுமதிக்க முடியவில்லை. திங்கட்கிழமை வருகிற போது அனுமதிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் இங்கே அனைவர் முன்னும் எங்களுக்கு முன்ன பழைய மூத்தவர்கள் இருக்காங்க. பல பேர் 4-5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர்களாகவும் முன்னாள் முதல்வராகவும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பார்க்குறப்போ, ஏன்னா அவர்களை பார்க்குறப்ப நாங்கள்லாம் புதியவர்கள், எங்களுக்கெல்லாம் ரொம்ப புதிய விஷயம். அவையும் புதுசு, எல்லாம் புதுசு, மானிய கோரிக்கை புதுசு, சட்டமன்றம் புதுசு, அமைச்சர் புதுசு, எல்லாமே புதுசு, எல்லாமே புதியதாக இருந்தாலும் ஆனால் நாங்கள் கடந்த 3 வருடங்களாக நானும் சரி, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் ஆதவர்ஜனாலும் சரி, எங்களுடைய நீர்வளத்துறை பாசன அமைச்சர் அண்ணன் ஆனந்தாவெல்லாம் சரி, கடந்த 3 வருடங்களாக ஒவ்வொரு கட்டத்தையும் கடுமையாக கடந்து வந்தோம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு மிகப்பெரிய மாநாடு மதுரையில் நடத்தியிருப்போம். ஆனால் அந்த மாநாடுடைய வெற்றியை கூட சுவாசிக்க முடியாது. அடுத்த நாளே வேலைக்கு உட்காந்துருவோம், அடுத்த பிரச்சனை வந்துடும், அடுத்த வேலைக்கு வந்துடும், அடுத்த நாளே அடுத்த வேலையை ஆரம்பித்து அடுத்த நேரத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய மாநாடை ஒரு பெரிய கூட்டங்களும் நடத்தி முடிச்சிருப்போம். அப்படி ஒவ்வொரு நிகழ்வாக முடித்து அதே மாதிரி தான் நாங்கள் எலெக்ஷனையும் முடித்தோம். தேர்தலும் அதே போல தான் ஒரு நாள் முடிச்சு கவுண்டிங் முடிச்சு எல்லாரும் ஜெயிச்சு முடிச்ச பிறகு அந்த வெற்றியும் சுவாசிக்க முடியவில்லை. முடிச்ச ஒரு வாரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் இதை கடந்து இந்த ஆட்சி அமைக்கப்பட்டதுன்னு. ஆட்சி அமைத்த பிறகு அமைச்சர்களாகி அதே மாதிரி தான் அந்த அமைச்சரான ஒரு எண்ணம் கூட வராமல் எல்லாரும் அதே மாதிரியான பணியாற்றிருக்கோம். எங்க இருக்கிற எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் யாரும் அமைச்சராக வந்தோம் இல்லை அப்படின்லாம் இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எப்படி பணியாற்றிட்டு இருந்தோமோ, முன்னாடி எப்படி மக்கள் இயக்கத்தில் இருந்தாங்களோ, முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போயும் ஒவ்வொரு நாளும் மக்கள் பணி எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ, இல்லை மக்களுக்காக எப்படி செயல்பட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் செயல்பட்டு இருக்காங்க. யாருக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அமைச்சர்கள்ன்ற ஒரு எண்ணமும் மனதில் இல்லை இதை நாங்கள் நிரந்தரமாக இதில் இருக்க போகிறோன்றோம் இல்லை. நாங்கள் என்னக்கே மக்கள் பணி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு இருப்போம். அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நம்ம மூத்த ஒரு தலைவர், நம்ம மதிக்கக்கூடிய ஒருவர், அவர் ஃபோனில் பேசினதை நாங்கள் அவர் பேரை குறிப்பிடலாமான்னு தெரியல, அதனால் அவர் பேரை தவிர்த்து விட்டு பெரிய பார்லிமெண்டரியன், பல காலங்களாக ஒரு 40-50 ஆண்டுகளாக திராவிட அரசியலில் ஊறி வந்தவர்.
ஒரு தனி கட்சியின் தலைவர். அவருக்கு அனுப்பிச்சு கேட்டார், தம்பி நீங்கள் உசிலம்பட்டியா அப்படின்னாரு. ஆமாண்ணே உசிலம்பட்டிண்ணே அப்படின்னேன். ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. அதாவது குற்ற பரம்பரையின் ஒரு கொடூரமான சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து உன்னை சட்டத்துறை அமைச்சராக்கியிருக்கிறார் உங்களுடைய முதல்வர். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுன்னார். அப்போதான் ஒரு ரியலைசேஷன் வந்தது. அப்போதான் எனக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் வந்தது. இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவத்தை என்னை போன்ற பலரை உருவாக்கி சத்தமே இல்லாமல் அமைதியாக முதல்வராக இங்கே இருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர். எங்களை மாதிரி பலர். ஏன்னா நாங்கள்லாம் எந்தவித பெரிய பணபலமும் கிடையாது, எந்தவித பெரிய பின்புலமும் கிடையாது, அரசியல் பின்புலமும் கிடையாது, பெரிய பணபலமும் கிடையாது, 3-4 தலைமுறை அரசியல்வாதிகளும் கிடையாது. எங்களை மாதிரி பலரை உருவாக்கி பலரை அமைச்சராக்கி பல நடக்க முடியாத விஷயங்களை செய்து காட்டிய ஒரே ஒருவர் எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கும் மக்களுக்கும் அவருக்கு 2 பேருக்கும் உள்ள கனெக்ட் யாருக்கும் இதுவரை எங்களோட அரசியல் வாழ்க்கையில் யாரும் பார்க்காத ஒன்று. ஏன்னா அவரோட டிராவல் பண்ண ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். மக்கள் அவரோட இருக்கிற ஒரு கனெக்டும் மக்கள் தலைவர் மீது வச்ச கனெக்டும் வேற இல்லை. ஸோ அதையெல்லாம் பார்த்து அவரோட டிராவல் பண்ண என்னை மாதிரி ஒரு உசிலம்பட்டின்னு ஒரு கடைக்கோடி ஒரு ஆதி கிராமத்திலேருந்து வந்த என்னை இங்கே சட்டத்துறை அமைச்சராக்கி, இங்கே மின்சாரத்துறை அமைச்சராக்கி, மேலும் பல துறைகளுக்கு அமைச்சராக்கி என்னை இங்கே பணியாற்ற வைத்த என்னுடைய தலைவருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருப்பூர் தொகுதி. நாங்கள் எலெக்ஷனுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்கும் எந்தெந்த தொகுதின்லாம் பெருசாக முடிவு பண்ணல. கடைசி நேரத்தில் நம்மளுடைய சபாநாயகர் தெரியும். கடைசி நேரத்தில் தான் எல்லாருக்கும். ஏன்னா எங்கேயுமே இந்த தொகுதிக்கு இந்த கம்யூனிட்டியில் போடணும், இந்த அடிப்படையில் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்கே நடந்த ஒவ்வொரு வாக்குகளும், இங்கே விழுந்த ஒவ்வொரு வாக்குகளும் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு முதல்வருக்காக மட்டும்தான். அதில் எந்த மாற்றுக்கட்டும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தொகுதி அப்படிதான், தொகுதி அடிப்படையில் அப்படிதான். ஸோ ஒவ்வொருத்தரும் நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் தொகுதிக்கு போனோம்னா தனியாக ஆளாக தான் போனோம். எங்களுக்கு இருந்த ஒரே பலம் முதல்வர் அவர்கள் தான், அண்ணன் விஜய் அவர்கள் தான். வேற எந்த பலமும் கிடையாது. பணபலம் கிடையாது, அரசியல் பலம் கிடையாது, பெரிய பின்பலம் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்களுக்கு இருந்த ஒரே பலம் முதல்வர் அவர்கள் மட்டும்தான். எங்கள் நண்பர் ஒருத்தர், அவர் இங்கே இல்லை, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வாங்க, அவர் தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவார். அதாவது எப்படின்னா, உங்களுக்காக ஓட்டு இல்லை, அவருக்காக மட்டும்தான் ஓட்டு. நீங்கள் தேர்தல் அன்னைக்கு போய் பாருங்க, 6 மணிக்கே தேர்தலில் வரிசையில் நிற்பாங்கன்னு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஏன்னா அப்படி சொல்கிறாருன்னு நினச்சோம். ஆனால் தேர்தலுக்கு நாங்கள் களத்தில் போய் நின்ன பிறகு அந்த வைப்ரேஷன், மக்கள் இருந்த அந்த வைப்ரேஷன், எங்கள் தலைவர் மீது மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை, அந்த வைப்ரேஷனை தேர்தல் களத்தில் நின்றபோது நாங்கள் பார்க்க முடியும். நிறைய சர்வேலாம் வந்துச்சு. சொன்னவர் ஜோசியக்காரில் மக்கள் மனதை அறிந்தவர், அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இல்லை சொன்னவர் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, அதான் மக்கள் மனதை அறிந்தவர். இல்லை ஜான், அவர் பேரை சொன்னா கோச்சுப்பார் ஜான். அதனால ஏன்னா அந்த மாதிரி அந்த வைப்ரேஷனை எங்களால் உணர முடிஞ்சு. பல சர்வேக்கள்லாம் வரும். எனக்கெல்லாம் திருப்பூர்ன்றதெல்லாம் பல சர்வேக்களை பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி 3ஆவது இடம் இது வருது, உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு. 100% நம்பினோம் எல்லாரும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஏன்னா எந்த சர்வேயும் மக்கள் மனதில் என்ன இருக்குன்னு யாருனாலையும் கணிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் இதுவரைக்கும் வரலாற்றில் யாரும் பார்க்காத ஒரு தேர்தல். சாமானிய மக்கள் எந்த பின்பலமும் கிடையாது, எதுவும் கிடையாது. 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சு இந்த காலத்தில் எம்எல்ஏ ஆக முடியுமா? நடத்தி காட்டி இருக்கிறார் ஒருவர். வேற யாருனாலையும் செய்ய முடியும். 2 லட்சம் 3 லட்சம் இங்க இருக்கு. அதனால பல மூத்தவர்கள், பல முன்னாள் அமைச்சர்கள், பல 3-4 முறை எம்எல்ஏக்கள் இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும் 2 லட்சம் 3 லட்சம் வச்சு இன்னைக்கு ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுமா, ஒருத்தர் அமைச்சராக முடியுமா, ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியுமா? மொத்த கட்சி செலவே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மொத்த எம்எல்ஏக்கள் செலவே 2-3 கோடி தாண்டி இருக்கு. அவ்வளவுதான் இங்க எல்லாரும் பண்றது. அதனாலதான் எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை, நாங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை. எங்களுக்கு தேவை எங்களுடைய தலைவர் ஒருத்தர் மட்டும்தான். எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை, எந்த தேர்தலை சந்திக்க பயம் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஏன்னால் எங்களை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம எங்களை இங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அதனால யாரை நினைத்தும் எந்த கவலையும் இல்லை. அதனால தைரியமாக இந்த மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை நோக்கி நாங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதியில் நான் தனியாக தான் போய் நின்னேன். ஏன்னா அந்த தொகுதியில் யாரும் தெரியாது, புது தொகுதி, தனியாக போய் நின்னேன். அந்த மக்கள் இன்னைக்கு முழுவதும் எனக்கு ஒரு சொந்தங்களாக இருக்கிறார்கள். கடைசி வரை அந்த மக்களுக்காக பணியாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு மானிய கோரிக்கையில் 4 மானிய கோரிக்கைகள் இருக்கு. அதில் முக்கியம்